நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் குங்குமம் ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம அஞ்சலி இருக்காங்கல்ல, அவங்க வந்து பண்ணாதா முள்ள மாட்டு தானல்ல, பண்ணா முடிச்சு வைக்க தானல்ல, அவங்க வயிற்றுல உண்மையாவே குழந்தை இல்லைன்ற விஷயத்த எப்படியோ ஒண்ணு மோப்ப முடிச்சிடறாங்க. யாரா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, வேற யாரு நம்ம ஜானகிங்க. ஜானகிக்கு எப்படா தெரிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஜானகியும் மறுபக்கம் எஸ்எஸ்கேவும் ஒரு தவளை மீட் பண்றாங்க. அந்த இடத்துல பேச்சு வகையில பேசணும் போது, ஆமா உன் மருமகள குழந்தையே இல்லை, இதவே கண்டுபிடிக்க முடியல, இந்த குழந்தை இல்லைன்றத நிரூபிச்சு உன் பிள்ளை எங்க அவளை வெளியே கூட்டு வர போறான், அதை தான் நான் விட்டுருவா, வயிற்றுல குழந்தை இருக்குன்னு எங்க போனாலும் ரிப்போர்ட் நான் கொடுக்க வைக்குவேன். எல்லாத்துக்கும் என்கிட்ட செல்வா இருக்கு செல்வாக்கு ஒண்ணு இருந்தா போதும், என்னால ஜெயிக்க முடியும், உங்களால முடிஞ்சதை பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எஸ்கே ஆணவமா பேசி அனுப்பிச்சிடறான். ஜானகி வந்து எதுக்கு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, எஸ்எஸ்கே கிட்ட ஹெல்ப் கேட்கலாம் சொல்லிட்டு தான் போனாங்க. இந்த மாதிரி இலக்கியாவை எப்படியா காப்பாத்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த இடத்துல இவ்வளோ அவமானம், அசிங்கம், அவமானம், துக்கம், துயரம் நடந்து போச்சுங்க. அதே சமயத்துல இல்ல நம்ம இலக்கியா இருக்காங்களா, அவங்க இருந்துன்னு இந்த விஷயத்த கேள்விப்பட்டதை ஏன் அத்தை எதுக்காக அவங்ககிட்ட எல்லாம் போய் நின்றீங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் கௌதம் இருக்காரு எனக்கு, என் கௌதம் எப்படியாவது என்னை காப்பாத்திடுவாங்க, நீங்க தேவையில்லாம அடுத்தவங்க கிட்ட போய் கையாந்திர வேலை இதுக்கு மேல வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. அது இல்லமா அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க. உடனே நம்ம அஞ்சலி இருக்காங்கல்ல, அவங்கள இருந்துன்னு எப்படியா மிரட்ட சந்திரகாந்தா மேடம் மூலமா பேச்சுவார்த்தை நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு வைக்கிறாங்க. சந்திரகாந்தா மேடம் வந்து பேச போறாங்க. என்னமா அஞ்சலி வயிற்றுல நல்லபடியா குழந்தை சுகமா எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உடனே என்னமே பதில் சொல்லாம ஒரு பக்கம் சைலண்டா இருக்க. உடனே உன் வயிற்றுல குழந்தை இருந்தாதானமா நீ பதில் சொல்லுவ, குழந்தை இல்லாததான் ஊம கொட்டான இருக்க, யார் சொன்னது அப்படின்னு சொல்ல, என்கிட்ட வாய் பேசக்கூடாது இல்ல பொழந்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு ஜுட்டு மேல புஷன் அப்படியே குரு ரெண்டு ஆட்டு. இப்பவே உங்க வயிற்றுல குழந்தை இல்லை நான் கன்ஃபார்ம் சொல்லுவேன். ஏன்னா பிரெக்னென்டான பொண்ணு இந்நேரம் சுத்தி தான் இந்நேரம் மயக்கம் மட்டும் வந்துட்டுப்பான். ஆனா எந்த ஒரு அறிகுறியும் இல்லை, நீ நார்மலா கேஷுவலா இருக்கிற, உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு அப்படி சொன்ன உடனே ஏன் எனக்கு மயக்கம் வருது, நிறுத்திடி, நீ எவ்வளவு ஆக்ஷன் பண்ணாலும் பருப்பு இனிமே இங்க வேகாது, உன்னை எப்படி எந்த வழியில பிடிக்கணுமோ அந்த வல்ல பிடிச்சி உடைக்கி ஓரமா உட்கார வச்சு வயிற்றுல குழந்தை இல்லைன்றதை நிரூபிச்சு காத்தியே உன் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ள வைக்கல, என் பேர் சந்திரகாந்தா மேடம் இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டைலா போறாங்க. சரி இதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, சரி இவங்க இப்படி ஒரு பக்கம் சொல்லிட்டாங்க, இருந்தாலும் இதுல நிறைய ட்விஸ்ட் எல்லாம் இருக்குதுங்க. அந்த ட்விஸ்ட் எல்லாம் எப்படி நம்ம சமாளிக்கணும், எப்படியெல்லாம் நம்ம ஹேண்டில் பண்ணா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்துல நம்ம யோசிக்கணும். ஏன்னா யோசிக்காம எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய முடியாது. ஏதோ ஒரு விஷயத்தையும் யோசிக்காம செஞ்சோம்னா லாஸ்ட் அது அப்படியே சும்மா அப்படியே பறந்து வந்து நம்ம தலையில வந்து டுவுக்குன்னு நாம கீழே வந்துருமே. அதனால எது பண்ணாலும் பிளான் பண்ணி செய்யணுங்க. அதை தான் நானும் இப்ப பண்ணிட்டு இருக்கேன், பிளான் பண்ணி செஞ்சுட்டு இருக்கேன். சரி இது ஒரு பக்கம் இருக்குன்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். ஓரமா இருந்தாலும் அந்த டாக்டருக்கு எவ்வளவு திமிருக்கணும். எஸ்எஸ்கெல்லாம் ஒரு அளவு காசு கொடுத்ததும் கரெக்டா அந்த குழந்தை இருக்கிற மாதிரி ஒரு பிட்டை போட்டா பாத்தியா, ஆல்ரெடி அந்த ஸ்கேனிங் மிஷின்ல வந்து ஒரு பென்ட்ரைவ் சொறி வச்சுட்டு அப்படியே வயிற்றுல தேய்க்கிற மாதிரி தேய்ப்பாங்களாம். ஆனா குழந்தை அப்படியே சும்மா அழகா தெரியுமா, லட்டு பழ மாதிரி. ஆனா அங்க ஒண்ணுமே இல்லைன்ற விஷயம் நம்மளுக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு. ஆனா அந்த வயிற்றுல துணியாதான் எடுத்தா நம்ம அஞ்சலி ஒருவேளை குழந்தை இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கனவு கண்ணு இருந்தா. அப்துல் கலாம் அப்பவே சொல்லியிருக்காரு, கனவு காணுங்கள் கண்டிப்பாக நிறைவேறும் சொல்லிட்டு. அஞ்சலி கனவு காணுமா, நீ உன் மனசு ஏத்த மாதிரி கனவு காண எல்லாம் பலிக்கும். சோ நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.